இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உலக புகழ் டாக்டர் எஸ்.என். முரளிதர் அவர்கள் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற ஒரு பிளக்ஸை கொடுத்து அனைத்து மதத்தினரையும் உள்ளே புகுத்து ஈரோடு மாநகர பொதுமக்கள் சார்பாக வரவேற்பு விழா முடிவடைந்தது. இப்பொழுது மிக மிக முக்கியமான தருணம். இந்த முக்கியமான தருணம் +2 மாணவர்கள், 10th மாணவர்கள், அவர்களுடைய பேரண்ட்ஸ், ஈரோடு நகர முக்கிய பிரமுகர்கள் அனைவரும் அமர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். வணக்கத்திற்குரிய ஏ. பாரி ஐபிஎஸ் அவர்களுடைய எழுச்சி உரை. இவர் இப்பொழுது பேசும் பேச்சுக்கள் ஈரோடு மாவட்டத்தின் நாளைய வரலாறு என சொல்வார்கள். அந்த அளவுக்கு அவருடைய எழுச்சி உரை இருக்கும். இப்பொழுது அதை தொடங்குமாறு உங்கள் சார்பாக அவரை கேட்டுக்கொண்டு எழுச்சி உரைக்கு அழைக்கிறேன். அதற்கு முன்பு கொங்கு கலைஞத்துடைய தலைவர் உயர் திரு சி. முத்துசாமி அவர்கள் வரவேற்பு. வருக வருக என வரவேற்று அடுத்தது எழுச்சி உரை. பேரன்பு கொண்ட கொங்கு வேளாளர் இளைஞர் சங்கம், கொங்கு கலையரங்கம், கவிதாலயம் இணைந்து நடத்தும் 16ஆம் ஆண்டு அரசு பள்ளி மாணவ மாணவிகள் முதல்வன் விருது விழாவிற்கு வருகை விருந்துள்ள மேற்கு மண்டல இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஜெனரல் ஏ. பாரி ஐபிஎஸ் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். இங்கே வருகை புரிந்துள்ள வேளாளர் கல்வி நிறுவனங்களின் தாளாளர் சந்திரசேகர் அவர்களையும், எங்களுடைய செயலாளர் சின்னசாமி அவர்களையும், செயற்குழு உறுப்பினர் வேலுசாமி அவர்களையும், டாக்டர் சிவகுமார் அவர்களையும், ஈரோடு எஸ்பி சிவகுமார் அவர்களையும் மற்றும் இங்கே வருகை புரிந்துள்ள அத்தனை பெரியவர்களையும், மாணவ செல்வங்களையும், பெற்றோர்களையும், அவர்கள் சம் உறவினர்களையும் வருக வருக என்று கவிதாலயம் சார்பிலையும் ஈரோடு கொங்கு கலையரங்கம் சார்பிலும் வருக வருக என்று மீண்டும் இருகரம் கூப்பி வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம். செந்தமிழே, உயிரே, நருந்தேனே, செயலினை மூச்சினை உனக்களித்தேனே, நைந்தாயனில் நைந்து போகும் என் வாழ்வே, நன்னிலை உனக்கெனில் எனக்கும் தானே என்ற புரட்சி கவிஞர் பாரதிதாசன் வரிகளிலும், என ஈன்ற தந்தைக்கும் தாய்க்கும் மக்கள் இனமீன்ற தமிழ்நாடு தனக்கும் என்னால் தினையளவு நலமேனும் கிடைக்கும் என்றால் செத்தொழியும் நாள் எனக்கு திருநாளாகும் என்று சொன்ன அதே கவியனுடைய வரிகளிலே இங்கே வந்திருப்போரை நான் வாழ்த்தி பெருமை அடைகிறேன். நன்றி, வணக்கம். என ஈன்ற தந்தைக்கும் தாய்க்கும் மக்கள் இனமீன்ற தமிழ்நாடு தனக்கும் என்று சொன்ன புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அந்த 2 வரிகளிலே இந்த கூடியிருக்கிற மாணவ செல்வங்களுக்கு என்ன அறிவுரை கொடுக்க வேண்டும் என்பதை அழகாக சொல்லி இருக்கிறான். எடுக்கும் போதே சொன்னான், என ஈன்ற தந்தைக்கும் தாய்க்கும் என்று சொல்லி சொன்னான். அன்னையும் பிதாவும் முன்னெருதையும் என்று சொன்னார்கள்.
அதற்கு அடுத்துதான் ஆலயம் தொழுவது சாலவும் நின்று என்று சொல்லி சொன்னார். ஆகவே என ஈன்ற தந்தைக்கும் தாய்க்கும் என ஈன்ற இந்த தமிழ்நாடு தனக்கும் என்னால் தினையளவு நலமேனும் கிடைக்கும் என்றால் செத்தொழிந்தால் கூட அந்த நாள் திருநாளாகும் என்று சொன்ன கவிஞரை நினைத்து பாருங்கள். இன்றைக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிற வேளையிலே அருமையான ஒரு விழாவை ஏற்பாடு செய்திருக்கிற இந்த நண்பர் ராமலிங்கம் அவர்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அவருடைய பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஈரோடு மாநகரத்திலே தன்னந்தனியாக தனி ஒரு மனிதன் இண்டிவிஜுவல் ஒருவர் இவ்வளவு கூட்டம் கூட்ட முடிகிறது என்று சொன்னால் எந்த ஒரு பின்புலமும் இன்றி அது நண்பர் கவிதாலய ராமலிங்கம் மட்டும் ஒருவர் தான் என்பதை நான் இந்த இடத்திலே சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். அவருடைய வரவேற்பு அவருடைய தனியான பாணி. அந்த அளவிற்கு மக்களுடைய நெஞ்சங்களிலே கலந்திருக்கக்கூடியவர் என்பதைத்தான் இந்த விழாக்கள் நிகழ்ச்சிகள் எடுத்து காட்டுகிறேன் என்பதை நான் இந்த இடத்திலே சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இந்த ஈரோடு மாநகரத்தில் இருந்து பேசக்கூடிய பெருமை கிடைத்தது என்பது எல்லோருக்கும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அல்ல. கிட்டத்தட்ட நான் காலச்சக்கரத்தின் பின்னால் சென்று பார்த்தால் 13ஆம் நூற்றாண்டிலே இந்த மாவட்டத்திலே வாழ்ந்த ஒரு மனிதன், தன்னலம் கருதாத ஒரு தலைவர், தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் விற்று தன்னுடைய செல்வத்தை எல்லாம் விற்று இங்கே ஒரு வாய்க்காலை கட்ட வேண்டும் நினைத்தானே, அது தமிழகத்திலே தனி ஒரு மனிதனாக எந்த ஒரு மனிதன் செய்ததில்லை என்பதை அந்த இடத்தில் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். திரை கொண்ட வாரியை மால் அடைத்தான், செடும் காவிரியை உரை கொண்ட சோழன் முன்னால் அடைத்தான், உலகு ஏழறிய பவானிதனை கரை கொண்டடைத்தவன் வெள்ளோடை சாத்தந்தை காளிங்கராயன் என்று சொல்லி பழம்பாடல் சொல்லுகிறதை நினைத்து பார்க்க வேண்டும். யாராவது ஒரு தனி மனிதன் என்றைக்காவது தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் விற்று தன்னுடைய ஆஸ்திகளை எல்லாம் அதிலே அங்கே செலுத்தி தனக்கெது எது வேண்டாம் என்று சொல்லி அந்த பாசனத்திலே ஒரு சொட்டு நீரை கூட நான் எடுத்துக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லி இங்கே இருந்து பொள்ளாச்சி சென்று அங்கே வேறு விதமான தண்ணீரிலே அந்த நீர்ப்பாசனத்திலே ஜீவனம் செய்து வாழ்ந்தானே, அதை போன்ற மனிதர்கள் எங்கேயாவது வாழ்ந்தது உண்டா, கேட்டது உண்டா? இல்லை. அதற்குத்தான் சொன்னார்கள் திரை கொண்ட வாரியை மால் அடைத்தான் என்று சொன்னார்கள். நான் படித்திருக்கிறோம். இந்த கடலை அடைத்தவன் ஸ்ரீராமன் இலங்கைக்கு சீதையை கொண்டு சென்ற போது அன்றைக்கு பாலம் அமைத்து சீதையை மீட்டு வரும் என்பதற்காக அன்றைக்கு தன்னுடைய வானர சேனைகளை எல்லாம் வைத்து பாலம் கட்டியவன் ஸ்ரீராமன். அதற்கு அடுத்ததாக 13ஆம் நூற்றாண்டிலே இங்கு பாலத்தை கட்டியவன் பவானி அணையை கட்டியவன் காளிங்கராயன். இதற்கு முன்னதாக இன்ஜினியரிங் மார்வெல் என்று சொல்லி தமிழகத்திலே ஒரு மிகப்பெரிய அரசன் கரிகால் சோழ பெருவளத்தான், சோழகுலத்துடைய முதல் தோன்றல், அவன் கட்டிய அணைதான் கல்லணை, கரிகாலன் கட்டிய கல்லணை. அந்த கல்லணையை கட்டிய போது எப்படி கட்டினார் என்று பொறியியல் வல்லுநர்கள் எல்லாம் இன்று வரை ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆர்தர் காட்டன் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு பொறியியல் வல்லுநர், அகில உலகத்திற்கு நீரிலே இருந்து மின்சாரம் எடுக்கக்கூடிய கலையை கற்றுக் கொடுத்தது கனடா நாடு. இன்று வரை மற்ற நாடுகளில் எல்லாம் விதவிதமான மின்சாரம் எடுத்தால் கூட நீரிலே இருந்து ஓடுகின்ற தண்ணீரிலே இருந்து மின்சாரத்தை எப்படி எடுப்பதை என்ற கலையை கற்றுக் கொடுத்ததிலே முன்னோடியாக விளங்குவது கனடா நாடு. அந்த நாட்டிலே இருக்கிற பொறியியல் வல்லுநர்கள் எல்லாம் இங்கே வந்து பார்த்தார்கள், கரிகாலன் கட்டிய கல்லணையை பார்த்தார்கள், வணக்கம் செலுத்தினார்கள். இது எப்படி கட்டப்பட்டது என்று சொல்லி இன்று வரை ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். Sir Arthur Carton, the great scientist, the great engineer from UK, இங்கிலாந்து நாட்டுடைய பொறியியல் வல்லுநர் சர் ஆர்தர் காட்டன் வந்தார். வந்து கல்லணையை பார்த்தார். பார்த்தபோது இது எப்படி கட்டினார்கள் என்று சொல்லி தன்னுடைய தொப்பியை எடுத்து வணக்கத்தை செலுத்தினார். ஒரு ஆங்கிலேயனுக்கு தொப்பியை கழட்டி வணக்கம் செலுத்துவது என்பதுதான் மிக உயர்ந்த மரியாதை. அது கரிகாலனுக்கு கொடுக்கப்பட்டது. இப்படி ஸ்ரீராமன், கரிகாலன்
அந்த வரிசையிலே உங்களுடைய காளிங்கராயன் என்று சொன்னால் இது என்ன சாதாரணமான ஊரா? நினைத்து பார்க்க வேண்டும். இது ஏதோ சந்தர்ப்பத்தால் நடந்தது அல்ல, இது ஏதோ விதிவசத்தால் செய்யப்பட்டது அல்ல. இவையெல்லாம் தன்னலமில்லாத தலைவர்களை இந்த நாடு கொண்டதால் தான் எந்த ஒரு பிரதிபலன் எதிர்பாராமல் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளோடு தங்களுடைய பணிகளை தங்களை ஈடுபடுத்திக் கொண்டதால் தான் இது போன்ற தலைவர்கள் எல்லாம் அன்றைக்கு உருவானார்கள். அதனால் தான் இந்த காளிங்கராயனை வணங்கி வாழ்த்துக் கொண்டிருக்கிறோம்.